இப்போ நாங்கள் ஒரு ஜெம் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். GEM. எந்த ஒரு நபரும் இந்த டிஜிட்டல் முறை வாயிலாக அதில் போய் தங்களை பதிஞ்சுக்கலாம். தனியாக தங்களோட வீட்டில் சின்ன பொருளை தயாரிச்சா இந்திய அரசுக்கு அதை விற்பனை செய்யலாம். எந்த இடைத்தரகரும் தேவையில்லை, டெண்டர் தேவையில்லை, பெரிய தொழிற்சாலையாக இருக்க தேவையில்லை. எனக்கு ஒரு நாள் ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெண்ணோட கடிதம் கிடைச்சிது. நான் வாடிக்கையான வகையில் எதேர்ச்சையாக ஒரு 10-12 கடிதங்களை வாசிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறேன். ஆயிரக்கணக்கில் கடிதங்கள் வருது, எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியறதில்ல. அதை துறை கவனிச்சுக்குது. ஆனால் நான் எதேர்ச்சியாக 10-12 கடிதங்களை எடுத்து படிக்கிறேன். இதனால எனக்கு சாமானிய மக்களோட உணர்வு என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இப்படி தான் அன்னைக்கு அந்த கடிதத்தை படித்தேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்க ஆச்சரியப்பட்டு எழுதியிருந்தாங்க. ஏன்னா அவங்க மேலும் கடிதத்தில் தனக்கு 2 மகள்கள் இருக்கிறதாவும், என் கணவர் வேலை பார்க்குறாரு, என் பெண்கள் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும், வீட்டில் பண தேவை இருந்துச்சு, ஆகையால் நான் ஏதாவது வேலை செய்யணும்னு தோணுச்சு. அப்போ என் பொண்ணுங்க முத்ரா திட்டம் வாயிலாக பணத்தை வாங்குன்னு சொன்னாங்க. நான் வங்கியில் விண்ணப்பம் கொடுத்தேன். முத்ரா திட்டம் மூலமாக எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. எனக்கு 15 நாட்களில் பணம் கிடைச்சது ஆச்சரியமாக இருந்துச்சு. பிறகு நான் சந்தையில் இருந்து பொருட்களை வாங்கி விற்பனை செய்ய ஆரம்பித்தேன். இந்த வேளையில தான் என் பொண்ணுங்க சொன்னாங்க, அம்மா நீ ஜெம்மில் பதிவு செய்யுங்கன்னாங்க. அதையும் நான் செஞ்சேன். அப்போ தான் ஜெம்மில் எனக்கு தெரிய வந்துச்சு, பிரதம மந்திரி அலுவலகத்தில் தேநீருக்காக 2 தெர்மாஸ் தேவைன்னு இருந்துச்சு. அப்போ நான் மலிவா எங்கே தெர்மாஸ் கிடைக்கும்னு சந்தையில் கேட்டேன். உடனே பிரதமர் அலுவலகத்துக்கு கொடுக்கறதா ஜெம்மில் பதிஞ்சிட்டேன். ஜெம்மில் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு ஆர்டர் கிடைச்சிது. உடனே நான் 2 தெர்மாஸை பிரதமரோட அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். மேலும் எனக்கு பணமும் கிடைச்சு போச்சு. எப்படி இப்படி நடந்துச்சுன்னு என் சந்தோஷத்தை என்னால கட்டுப்படுத்தவே முடியல. இது டிஜிட்டல் புரட்சி காரணமா தான் நடந்தேறி இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இப்பதான் வியாபாரம் செய்யவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட பொருள் பிரதமர் அலுவலகம் வரை போய் சேர்ந்திருக்கு. நாங்க டிஜிட்டல் புரட்சி வாயிலாக செஞ்சிருக்கோம். அடுத்து 2வதா கல்வி மற்றும் உடல்நல துறைகள்ல டிஜிட்டல் புரட்சியால மிகப்பெரிய சேவையாற்ற முடியும். இப்ப அந்த திசையில பயணிக்கிற முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன விரும்புறேன்னா, பாரதம் தகவல் தொழில்நுட்பத்தில் நாட்டோட பங்களிப்பு மிகப்பெரியது. இதோட ஆதாயங்கள் பாரதத்தின் சாமானிய மக்களுக்கு கிடைக்கணும். இந்த திசையில நாங்க முயற்சிகள் செஞ்சுட்டு வரோம்.